எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறது ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? யார் நீ? சாமியாருங்க. சாமியாரு. கிண்டல் பண்றிய? நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? வந்து இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர். சாமி யாருன்னு. சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். அட கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்லு. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர். இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லி இருக்காங்க. அப்போ சாமி யாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இருந்த உடனே இதை கையாளுறா போல் இருக்கு. ஐயா, இதுலயே ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு. ஐயா, வேற வேலை கிடைக்கலீங்களே. சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல. என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திகன்னு நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்றியா? ஐயோ, தங்கமா செய்யறாங்க. தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்றியா? செய்யறேன். உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு? மலையாளங்க. மலையாளமா? தமிழ் நல்லா பேசுற. என்ன வேடிக்கையா இருக்க? நான் நாடக கம்பெனில இருக்கேன்ல, அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற. அது போனா போட்டோம், இந்த காவி உடையெல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இதை தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடு. மாயாண்டி, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இவனை அழைச்சுன்னு போய் சாப்பாடு போட்டு, நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ணு. போ, போயிட்டு வா. சிங்கரா, இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன். ஒண்ணு தெரியும் போ. இவரு கூடங்களா? ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ.